श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. இது வரைக்கும் ஹேத்வாபாசங்கள் ஹேது தவறானதா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி என்னென்ன சொல்ல முடியும்? அனைகாந்திகம், விபச்சாரம், விருத்தம், பாதம், அத மாதிரி சத்பிரதிபக்ஷம், அத மாதிரி அசித்தம் அப்படின்லாம் 5 விதமா இருக்கும். சில பேர் 3 விதம் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் பார்த்தோம். இதுல இன்னொரு விஷயம், வாதீந்திரர்னு ஒருத்தர், வாதீந்திர பட்ட வாதீந்திரர்னு ஒருத்தர், அவர் என்ன பண்றாருன்னா சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதாவது வக்ரானுமானம் அப்படின்னு ஒண்ணு பேர். வக்ரானுமானம் அப்படின்னு சொன்னாக்க கோணலா அனுமானம் பண்றது, கூட்டுத்தனமா அனுமானம் பண்றது. கோண அனுமானம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நேர் வழியில ஒரு விஷயம் சொல்லலாம். நேர் விஷயம் சொல்றதுக்கு விட்டுட்டு தலைய சுத்திண்டு சிரோவேஷண பிராணாயாமன்ற பாருங்க, அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அத மாதிரி சொல்றது ரொம்ப தப்பு. ஏன்னாக்கா அதுக்கு வக்ரானுமானம் பேரு. ஏன் வக்ரானுமானம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம்னாக்க அதனால எதை நம்ம சாதிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது ஒண்டிதான் சித்திக்கணும். எதை நாமும் சாதிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை மட்டும்தான் சித்திக்கணும். நமக்கு அனுமானத்தினுடைய காரியமே அதுதான். பர்வதோ வன்னியமான் தூமானாத் அப்படின்னு சொன்னாக்க இந்த மலையானது நிறத்தை உடையது. ஏன்? தூமத்தை உடைத்ததா இருப்பதால். தூமை இருக்குன்னு சொன்னாக்க நெருப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். தூமா இருக்குன்னு சொல்ற சமயத்துல மரம் இருக்கு, மிருகம் இருக்கு, பாம்பு இருக்கு, பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தூமத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால வியாப்திங்கிறது எப்படி வந்தது? தூமத்தை சொன்னாக்க அங்க நெருப்பு இருக்கும். எத்திர தூமகா சத்திர வன்னிகி அப்படின்னு வரும். இதுக்கு பேரு. அதனால நம்ம எதை சாதிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது சாதிக்கப்படணும் அனுமானத்தினால. ஆனால் இந்த வக்ரானுமானம் சொன்னாக்க அது விபரீதமா வரும். விபரீதமா வரும். எதை வேணாலும் சாதிச்சுட்டு போயிடலாம், அந்த மாதிரி வரும். அந்த ஹேதுவானது சரியா இருக்காது. இது வாதீந்திரன் அப்படின்றவர் என்ன பண்றக்க மகாவித்யா விடம்படம் அப்படின்ட்டு ஒரு புஸ்தகம் அவர் எழுதியிருக்கார். அதுல இந்த மாதிரி வக்ரானுமானங்கள் எல்லாம் சொல்லி இது சரியன்னு, இதெல்லாம் தோஷம்தான் வரும் அப்படின்னு சொல்லிருக்க. அவரே கண்டனம் பண்ருக்க. அதனால இந்த மகாவித்யா அப்படின்னு இது பேரு. இந்த வக்ரானுமானம்னா மகாவித்யான்னு பேரு. அதாவது அவ்வளவு பரியாசமா இருக்கு. அது அவ்வளவு பரியாசமா இருக்கு. அத மாதிரி இந்த மகாவித்யன்னு பேரு. இது எப்படின்னாக்கா பின்னாடி சொல்ல போறோம். கேவலாண்மையி, கேவல விதிரேக்கி அப்படின்லாம், கேவலாண்மைய விதிரேக்கி அப்படின்னு அனுமானத்திலேயே 3 விதம் சொல்ல போறோம். நேர்மறையா சொல்ற அனுமானம், எதிர்மறையா சொல்ற அனுமானம், ரெண்டும் சேர்த்து சொல்ற அனுமானம் அப்படின்லாம் வரப்போறது பின்னாடி இதோட சொல்ல போற பேசிக்கனே வர்ணிக்க போற. அதனால இத இந்த கேவலாண்மை அனுமானத்துல அதெல்லாம் வரும், இந்த வக்ர அனுமானம்ன்றது. அதே மாதிரி அத்வைதிகள்ல சிசுகாச்சாரியர்னு ஒருத்தர், அவர் அதை உபயோகப்படுத்தியிருக்கார். நையாயிகால கங்கேஷர் அவர் கூட இதை பண்ணிட்டு இருக்கார். அதெல்லாம் என்ன வரும் அப்படின்னாக்கா தனக்குத்தானே விரோதம் வரும். அத மாதிரி எதை சாதிக்கிறோமோ அதையும் சாதிக்கலாம், வேற எதையும் சாதிச்சுட்டு போடலாம். அல்லது
எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை விட்டுட்டு வேற எதையோ ஒண்ணு சாதிச்சுட்டு போயிடும். தன்னையும் சாதிக்கும், இன்னொன்னுத்தையும் சாதிக்கலாம், அல்லது தன்னை விட்டுட்டு இன்னொன்னு ஒண்டி சாதிக்கும். மொத்தத்துல தனக்கு எது இஷ்டமோ அது சித்திக்காது. இத சுவாமியே இங்க சாதிக்க போற இந்த ஸ்லோகத்துல. அதனால இந்த வக்ரானுமானம் அப்படின்னா கோணலா பண்றது, குறுக்குத்தனமா பண்றது, குறுக்கு புத்தியோட சில பேர் பண்ணான்னாக்கா அது தவறு. இப்ப பாருங்க, சப்தா அனித்யா சப்தத்வாத் அப்படின்னு ஒருத்த அனுமானம் பண்றான். சப்தமானது அனித்தியமா இருக்குது, ஏன் சப்தத்வாத் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு சொன்னா இது பிரயோகம், இத மாதிரியே பிரயோகம் பண்ணிட்டு போலாம். அல்லது சப்தா அனித்யா வேற ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போலாம். அதை விட்டுட்டு அவ என்ன பண்றாளாம், சப்தா சப்த தது இதர உபய அவிருத்தி அனுத்தியவிருத்தி தர்மவான் பிரமேயத்வா அப்படின்னு அவ பிரயோகம் பண்றாள். என்ன அர்த்தம்? சப்தம், சப்தமானது சப்தம் என்ன, ததிதர சப்தத்தை காட்டிலும் வேறுபட்டது. அந்த ரெண்டுத்திலையும், தன்னிடத்திலையும் அதை காட்டிலும் வேறுபட்ட இன்னொரு வஸ்து, அதுலயும் இல்லாத அனித்தியமா இருக்குது பாருங்க, அந்த தன்மையை உடையது அப்படின்னு ஒண்ணு சொல்றான். இத அது என்னன்னா அனித்தியத்துவன்றதுதான் அது. அது எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, இங்க சப்தத்திலையும் இருக்கு, மற்ற பொருள்லையும் பிரமேயத்துவம் இருக்கு. சப்தத்திலையும் பிரமேயத்துவம் இருக்கு, எல்லாத்திலையும் தான் பிரமேயம். எது எது அறியப்படுகின்றதோ அது அத்தனையும் பிரமேயம் தான் பேரு. சப்தமும் பிரமேயம், ஜலமும் பிரமேயம், பிருத்திவியும் பிரமேயம், ஆகாசமும் பிரமேயம், எல்லாம் பிரமேயமாத்தான் இருக்கு. அதனால இந்த சப்தத்திலையும் மற்றபடி எல்லா வஸ்துக்கள்லயும் இருக்கக்கூடியது பிரமேயத்துவம், எல்லாத்துலயும் இருந்தது. அதுல ஆனால் அந்த சப்தத்துல இருக்கு, இன்னொன்னுத்துல இல்லாதது சப்தத்துவங்கிறது. இப்ப சப்தம், சப்தத்துலதான் சப்தத்துவன்ற தர்மம் இருக்கும். அதே ஜலத்துல சப்தத்துவம் தர்மம் இருக்குமா, அல்லது ஆகாசத்துல சப்தத்துவம் தர்மம் இருக்குமா, அல்லது வேற எதுலயாவது இருக்குமா? சப்தத்துவன்றது சப்தத்துல உண்டிதான் இருக்கும், வேற எந்த வஸ்துலையும் அந்த சப்தத்துவன்றது இருக்காது. அது அது இது சப்தத்துவம் சப்தத்துல தான் சப்த பேதம்ன்றது இன்னொரு வஸ்துக்கள்ல இருக்கு. சப்தத்தை காட்டிலும் வேறுபட்ட தன்மை அப்படிங்கிறது சப்தத்தை தவிர்த்து மீதி எல்லா வஸ்துலையும் அது இருக்கும். காரணம் என்ன? சப்தம்ங்கிறது சப்தத்துல தான் இருக்கும். நம்ம ஒளி பேசுறோம், அந்த பேச்சுன்றது சப்தத்துல தான் இருக்குது. அது வேற எந்த இதுலயும் அது இல்லையே, அது இருக்காது. அதனால இப்ப இந்த சப்தத்துல மட்டும் இருக்கக்கூடியது, சப்தத்தை காட்டிலும் வேறாக இருக்கிற வஸ்துக்கள்ல இல்லாதது. இது இது இதுல இந்த பிரமேயத்துவம் ஒரு ஹேத்து. அத சொல்லி இந்த சப்தமானது அனித்தியமா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதனால உபய அவிருத்தி ரெண்டுத்திலையும் இல்லாதது. ஏன்னா சப்தத்துவமும் சப்த பேதமும் வேற வேற. சப்தத்துவன்றது சொல் பேசுறமே, அதனுடைய குணம் அது, அது அதுல மட்டும்தான் இருக்கும். சப்த பேதம் எதுல இருக்கும்? சப்தத்தை காட்டிலும் வேறுபட்டது எதுவோ அதுல இருக்கும். அதனால உபய அவிருத்தி, ஒண்ணுத்துல இருக்கு இன்னொன்னுத்துல இல்ல, அத சொல்றது இங்க. அந்த ரெண்டுத்திலையுமே அனித்தியத்துல இருக்கிற தன்மை அனித்தியத்துவம் அப்படின்னு சொல்லணும். அந்த அனித்தியத்துவம் தான் இங்க சாதிக்கப்படுகிறது. பிரமேயமா இருக்கிறதுனால சப்தமானது அனித்தியம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இப்படி தலையை சுத்திண்டு மூக்க சொல்றது. எப்படி எப்படின்னாக்கா, சப்தம் அதை காட்டிலும் வேறுபட்ட ஒரு வஸ்து, அந்த ரெண்டுத்திலையும் ஒண்ணுத்துல இருக்குது இன்னொன்னுத்துல இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அதனால இந்த மாதிரி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அனித்தியத்துவம் இருக்கே அது விபரீதமா போயிடும். ஏன்னா இந்த பிரமேயத்துவம் கொஞ்சம்
நீ பிரமேயத்துவம் தானே ஹேத்து சொன்ன. அத மாதிரி சப்தத்துவம் சப்தத்துலதான் இருக்கும், இன்னொன்னுத்துல இருக்காதுன்னு சொல்லிருக்க. ஆத்மா இருக்கும் இல்லையோ, ஆத்மா பிரமேயம் தான். ஆத்மா நமக்கு ஞானத்துக்கு விஷயமா இருக்குது. ஆனால் அது பிரமேயமா இருக்கு, அதுல சப்தத்துவம் கிடையாது. அப்போ நீ நித்திய ஆத்மா, ஐயாயிரம் அதை நித்தியம் ஒத்துருக்கான். நாம எல்லாருமே நித்தியம் ஒத்துருக்கோம் ஆத்மாவை. நித்தியமான ஆத்மாவே பிரமேயத்துவம் இருக்கு, சப்தத்துவங்கிறது இல்ல அதுல. அதுதான் இப்ப நீ சொல்லியிருக்க. அதனால இந்த அனித்தியம்னு அது ஆத்மா ஆயிடும், ஆத்மா அனித்தியம்னு ஆயிடும். ஆனா ஆத்மா அனித்தியம் இல்லை, அத நித்தியம் சாதிக்கிறோம். இப்ப என்ன ஆகும், நீ சொன்ன ஹேத்து பிரமேயத்துவங்கிற ஹேத்துவானது ஆத்ம நித்தியத்துவத்தையும் சாதிச்சிடும். ஆத்ம நித்தியத்துவத்தை அது சாதிச்சதுன்னாக்கா நீ சொன்னது என்னது இப்போ, சப்தா அனித்யா அப்படின்னுட்டு, அல்லது சப்தா அனித்யா உற்பன்னத்வாத் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சுலபமா இருக்கு. சப்தா அனித்யா உற்பன்னத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே போருமே. ஆனா அதை விட்டுட்டு இவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, தான் என்ன, தன்னை காட்டிலும் வேறுபட்டது என்ன அப்படின்லாம் சொன்னான். சப்தா ஸ்வ ஸ்வேதர அவிருத்தி அனித்யவிருத்தி தர்மவான் அப்படின்னு சொல்லுவான். புத்தகம் சுவாமி அழகா அனுமான பிரயோகம் பண்ற. ஸ்வம் அப்படின்னாக்க தான் சப்தம், ஸ்வேதரம் அப்படின்னாக்க இந்த பிரபஞ்சம் முழுக்க, அந்த சப்தத்தை காட்டிலும் வேறுபட்ட பிரபஞ்சம் முழுக்க அப்படின்னு அர்த்தம். அனைத்து பிரபஞ்சத்திலையும் இருக்கக்கூடியது தர்மம் என்ன, பிரமேயத்துவம் அப்படிங்கிற தர்மம். அதை தள்ளணுன்றதுக்கோசரம் தது அவிருத்தி அப்படின்னு சொல்லணும். தது அவிருத்தி, அதுல இல்லாத விசேஷம். அதுல இல்லாத விசேஷம் என்னது அப்படின்னாக்கா அனித்தியத்துவங்கிற தர்மம். அந்த அனித்தியத்துவங்கிற தர்மத்தை இந்த சப்தமானது உடையது அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப இந்த பிரமேயத்துவங்கிறதுனால எதோ எதெல்லாம் வரும் அப்படின்னா ஆத்மாவுடையும் பிரமேயத்துவம் வரும். அப்ப நித்தியத்துவத்தை சாதித்து போயிடலாமே. ஆத்மா நித்தியா புதக சொன்ன பாருங்க, ஸ்வேதர அவிருத்தி அனித்திய தர்ம அனித்திய விருத்தி தர்மவான் அப்படின்னு நம்ம சொல்றத ஆத்மாவிலையும் சொல்லலாம், ஆத்மாவிலையும் சொல்லலாம், ஜலத்திலையும் சொல்லலாம், ஆகாசத்துல சொல்லலாம், எத்தனையோ இதில் சொல்லிட்டு போகலாம். இன்னொன்னு நம்ம சித்தாந்தத்துல எல்லாம் பிரவாக நித்தியம், எல்லாமே நித்தியம் சாதிச்சிட்டார் சுவாமி தேசிகன். இது பிரவாக நித்தியமா இருக்குது அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதுலயே அது போய் விட்டுவிடும். அதனால எப்படி சொன்னாலும் விரோதம் வந்துடும். இந்த மாதிரி வக்ரானுமானம் சொன்னாக்க எதனாலும் சாதிக்க முடியும். அதனால பாஷ்யகார சுவாமி தேசிகன் திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்கா, எல்லாத்தையுமே சாதிக்க முடியும்னு சொன்னாக்கா அத தன்னுடைய வசனம் ஒண்ணுத்த சாதிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஒண்ணுத்தான் சாதிக்கணும் தான். சப்தம் அனித்தியம்னு சாதிக்க வந்துட்டு ஆத்ம நித்தியத்துவம், ஆகாச நித்தியத்துவம், ஜல அனித்தியத்துவம், இத மாதிரி ஒவ்வொன்றத்தையும் சாதிக்கிறேன்னு அவன் சொல்றான். அப்படி சொன்னான்னாக்கா தன் சோம்பி ஆகாசம் தன்னுடைய பேச்சுக்கு தனக்கு தானே விரோதம் சொல்லிக்கிறது அப்படின்னு ஆயிடும். அதே மாதிரி விஷய நியமம் இல்லாம போயிடும். விஷய நியமம் அப்படின்னாக்கா என்ன விஷயம்னு தெரியல. சாத்தியம்ங்கிறது அனித்தியத்துவம் தானே சாதிக்க வந்த நீ, அனித்திய விருத்தி தர்மவான் அப்படின்னு சொல்லியிருக்க நீ. அப்போ அந்த அனித்திய விருத்திங்கிறது நித்திய விருத்தியா கூட மாறணும், மாற முடியும் அது. அதனால விஷய நியத்தி இல்லை, விஷய நியத்தி இல்லை. அதே மாதிரி வாஞ்சித அலாபம் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. தான் எதை ஆசைப்பட்டானோ அதை தவிர்த்து மீதி எல்லாம் அவன் சாதிச்சுட்டு போடுவான், எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போயிடுவான் அவன். அப்ப என்ன ஆகும் பாருங்க, கடஹ அபிதேயா பிரமேயத்வாத் படவது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இப்போ இந்த அனுமானமே என்ன ஆகும்னாக்கா
என்ன ஆகும் அப்படின்னாக்கா இது இது நியாயமான அனுமானம். கடமானது அபிதேயா, இது கடம்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்? பிரமேயத்துவா, பிரமேயமா இருக்கிறதுனால. பட் அவது துணிய மாதிரி, துணியை நாம் என்ன பண்ணுவோம், அதை பார்த்தோன்னா நம்ம அயம்பட்டகா அப்படின்னு சொல்லுவோம். அத மாதிரி கடகன்றத பார்த்தோம்னாக்கா அயம் கடகன்னு நம்ம சொல்லலாம். அதனால இது நேர்மறையான அனுமானம். இது அப்படி இருக்கிறது, இது அப்பிரமாணம் சொல்ல முடியாது. அதனால இந்த வக்ரானுமானம் கோணலாக அனுமானத்தை பண்றது ஹேதுவே விபரீதமான ஹேது, அந்த மாதிரி சொன்னாக்கா அது நிஷ்பலம். அதனால பலன்றதே சித்திக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, இவ்வளவு தூரம் சொல்றதுன்றது சுவாமியினுடைய திருவள்ளம். அனுமானம், அனுமானத்துல ஹேத்து சரியா இருக்கணும். அந்த ஹேத்துவுல தோஷம் வந்ததுன்னாக்கா அதுக்கெல்லாம் ஆபாசங்கள், ஹேது ஆபாசங்கள் அப்படின்னு பேர். அனுமானம்னாலே ஹேத்துவுக்கு தான் விசேஷம், ஹேத்து தான் பிரசித்தம், பிரபலம். அந்த ஹேத்து வச்சுருந்தா நம்ம என்ன சாதிக்க போறோம்? அதனால அந்த ஹேத்து சரியா இருக்கணும். அதனால ஹேத்துன்னு சொன்னாக்கா வியாப்தி இருக்கணும், எத்திர தூமகா தத்திர வன்னிகின்ற மாதிரி இருக்கணும். அது இல்லைன்னாக்கா தோஷம் வந்துடும், தோஷம் வந்துடும். அதனால வியாப்தின்னு சொன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், எத்திர வன்னிகி தத்திர தூமகான்னு வராது. ஏன்னா நம்ம சாத்தியம் இருக்கோ இல்லையோ, ஹேது சொன்னாக்கா ஹேது சாத்தியத்துல அன்வயிக்கணும். எது சாத்தியம் இல்லையோ அதுல கூட அன்வயிச்சுன்னு வச்சுக்கோங்க ஹேது. அப்போ அதுக்கு பேர் அனைகாந்திகம் தான் சொல்றோம். இப்ப நீங்க வியாப்திய எத்திர தூமகா தத்திர வன்னிகின்னு சொன்னாக்கா புகை இருந்ததுன்னா நெருப்பு தான் சாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கு. ஆனால் எத்திர வன்னிகி தத்திர தூமகான்னு சொன்னாக்கா எங்க நெருப்பு இருக்குதோ அங்க தூமம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது விரோதம். என்ன விரோதம்? நெருப்பு இருக்கிற இடத்தெல்லாம் தூமம் இருக்கும்னு நீ சொல்லலாம். ஆனால் தூமம் தான் இங்க சாத்தியம். தூமம் சாத்தியம்னாக்கா தூமம் இல்லாத அயோகோலகம், அயோகோலகம் இரும்பு குண்டு, அதுல நெருப்பு காய்ச்சி விட்டோம்னாக்கா நெருப்பு பிழம்பா இருக்கு, அதுல அங்க புகையே கிடையாது. எத்திர வன்னிகி தத்திர தூமகான்றதுல நெருப்பு இருக்குது, சாத்தியம் சாதனம். ஆனால் சாத்தியமான புகை இல்லை, புகை இல்லாததுனால அங்க விரோதம் வந்துடும் அப்படின்னு சொல்றோம். அதனால இத மாதிரி ஹேத்துவானது சரியா இருக்கணும். அது மாதிரி ஹேத்துவானது பட்சத்துல சேர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் சரியான ஹேது அப்படின்னு பேரு. அத மாதிரி இல்லைன்னாக்கா அசத் ஹேதுன்னு பேரு. சத்து ஹேத்து இல்ல, அசத் ஹேத்து. அது அந்த அசத் ஹேத்து எங்க இருக்குதோ அங்க பிரமாணமா ஆகாது அந்த அனுமானம். அதனால தோஷம் வந்துடும். அதுக்குதான் நம்ம எல்லாம் எத்தனை மாதிரி இருக்குது அப்படின்னுட்டு அனைகாந்திகம் இப்ப 5 சொன்னோம். சில பேர் 3ன்னு சொல்றா, சில பேர் 4ன்னு சொல்றா. அதுல எத்தனையோ பேதங்கள் இருக்கு. அந்த மாதிரி எவ்வளவோ நிறைய சொல்றா. ஆகவே இந்த அனுமானத்துல ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். அத மாதிரி வக்ரானுமானம், அதுலயே ஹேத்துதான் தோஷம். அந்த தோஷமான ஹேத்து என்ன பண்றது அப்படின்னாக்கா விபரீதமானதெல்லாம் சாதிச்சு வைக்கிறோம், குறுக்குத்தனமானா பண்ணக்கூடாது அனுமானம் அப்படின்றத சொல்றதுக்கோசரம் சத்தேது அசத்தேது அதை நிரூபிச்சு இதை இங்க சாதிக்கிறார். இப்போ இங்க ரெண்டுத்துக்கும் இதை பார்க்கணும். அப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். வியாப்திஹி பக்ஷான்வயஸ்தேதி உபயம் அவிகலம் யஸ்ய ஹேதுஹு சஹ சம்யக் ஆபாசௌ தத்விஹீனோ ததுபய விததிஹி ஸ்யாத் அனைகாந்திகாதிஹி தத்தத் வக்ரானும
பிரேக்ஷணமபி கடதே ந க்வசித் சாத்ய சித்யை ஸ்வவ்யாகாதாதிதோஷாத் அவிஷய நியதே வாஞ்சித லாபதஸ்ச வாஞ்சித அலாபதஸ்ச அப்படின்னு முடிக்கணும். இப்போ தாத்பரியம் பாருங்க. இது வியாப்தி. வியாப்தி அப்படின்றது எத்திர தூமகா தத்திர வன்னிகின்னு சொன்னோம் பாருங்க. அது அது வியாப்தி. எஸ்ய எந்த ஒரு பொருளுக்கு ஒரு வஸ்துவுக்கு வியாப்தி வியாப்தியும் பக்ஷாந்தயச்ச பட்சத்துல சம்பந்தம் இருக்கணும், பட்சத்துல சேர்ந்து இருக்கணும் அந்த ஹேது. இது உபயம். இந்த ரெண்டும் அவிகலம் தோஷம் இல்லாம இருக்கணும். விகலம்னா தோஷம், அந்த தோஷம் இல்லாம இருக்கணும். அது சக அந்த ஹேதுவானது சம்யக் அதுதான் சரியானது. சத் ஹேது சுத்தமான ஹேது அப்படின்னு அதுக்கு பேரு. அதுதான் உதாரணமா காமிச்சோம். பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இதெல்லாம் இது சுவாமிக்கு இந்த அனுமானங்கள்லாம் இத மாதிரி சொல்றதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இதுல இந்த ஸ்ரீபாஷ்யத்துல அத்வைதிகள்லாம் அனுமானம் தான் சொல்றாங்க. அந்த அனுமானத்தெல்லாம் கண்டிச்சு பாஷ்யக்காரர் என்ன பண்ண, இந்த ஹேது அபத்தம், இந்த அபத்தம், இந்த பட்சமே அபத்தம், இத மாதிரி திருஷ்டாந்தம் அபத்தம், சாத்தியம் அபத்தம் எல்லாம் சொல்றாரு சுவாமி எம்பெருமானார். அதனால நம்ம அனுமானத்தையும் நாம ஒத்துருக்கோம். ஒத்துட்டு இருக்கிற சமயத்துல யார் அனுமானம் பண்ணாலும் அதுல ஹேத்துவானது சரியா இருக்கணும். அது இல்லைன்னா தோஷம் வந்துடும். அதனால இந்த தோஷம் வராம இருக்கிறது சொல்றதுக்கோசரம் இந்த மாதிரி சாதிக்கிறார் சுவாமி. அதனால அது குறையற்றதா இருக்கணும். இதுதான் சுத்த ஹேது. தத்விஹீனோ வியாப்தி சரியில்லை அதுவோ அல்லது பக்ஷ சம்பந்தம் இல்லை, அந்த ரெண்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட அசத் ஹேது தான் அது. அதனாலதான் கொத்திமங்கலம் சுவாமி சாதிக்கிற தத் விஹீனோ அப்படின்னுட்டு தியோஜனம் போட்டுட்டேன். தியோஜனம் போட்டதுனால இந்த ரெண்டும் இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ரெண்டும் ஒரே இடத்துல அர்த்தம் வேண்டாம். ஏதாவது ஒண்ணு இல்லாட்டா கூட வியாப்தி இல்லை, அது மாதிரி பட்சத்தோட சம்பந்தம் இல்லை. பட்சம் ஏற்கனவே சொல்லிருக்கோம். பர்வதம் தூமாத் சொன்னாக்க பர்வதம் பட்சம், அதுல புகை இருக்கணும். பர்வதத்துல புகையே இல்லைன்னாக்கா நெருப்பு நீங்க எப்படி சாதிக்க முடியும்? அதனால தத்விஹீனோ இந்த வியாப்தி இல்லாததோ பட்சத்துல ஹேது இல்லாததோ அது ஆபாசௌ அது தோஷத்தோட கூடினது. ஆபாசம்னா என்ன அர்த்தம்? ஆபாசிக்கு ஆபாசக தவறாய் உண்மை மாதிரி தெரியும், அது உண்மை இல்லை, தவறானதுன்னு அர்த்தம். அப்படி தவறானது அர்த்தம். ததுபய விதசி அந்த அசத்த ஹேத்து இருக்கு பாருங்க, அந்த ரெண்டும் விதத்தி பறந்து இருக்கிறது. அது எல்லாம் விதத்தின்னா பறந்து இருக்கிறது, அல்லது கிரமமான ரீதியா வருது. அது என்னன்னாக்க தோஷங்கள் அனைகாந்திகாதி. அனைகாந்திகம் இதான் முதல்து. அனைகாந்திகம்னா அதிவியாப்தின்னு சொல்லிட்டு போகலாம், அல்லது வியபிச்சாரம் அப்படின்னு அவ சொல்ற. நவீன நையாயிகள்லாம் இத வியபிச்சாரம் வியபிச்சாரம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அனைகாந்திகாதி ஆதி சப்தத்தினால விருத்தம், அப்புறம் பாதகம், அசித்தி, சத்பிரதிபக்ஷம் இதெல்லாம் எடுத்துக்கணும். சரி, அதன் பிறகு வக்ரானுமானம்லாம் இருக்கே, அந்த வக்ரானுமானத்துக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கும் சொல்ற தத் தத் வக்ரானும
உத்ரேக்ஷணமபி அந்தந்த வக்ர அனுமானங்களை கல்பிக்கிறது. உத்ரேக்ஷணம்னா கல்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதெல்லாம் கல்பிக்கிறதெல்லாம் கூட விரோதத்தோடு சேர்ந்தது. என்ன விரோதம்? சொவ்யாகாதி தோஷாத், தனக்கு விரோதமா இருக்கக்கூடியது. நம்ம எதை சாதிக்கிறோமோ அதுக்கு விரோதம், அல்லது நாம என்ன சொல்றோமோ அதுக்கு விரோதமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது அடுத்தது அவிஷய நியத்தே. நீ இந்த வக்ரானுமானத்துல எதை சாத்தியமா நினைக்கிறியோ அந்த சாத்தியத்தை தவிர்த்து வேற எதையா சாத்தியத்தை சாதிச்சுட்டு போயிடும். அது அத மாதிரி பண்றது. ஒரு சாத்தியத்தை விட்டுட்டு இன்னொரு சாத்தியத்தை கூட சொல்லிட்டு போகும். அதனால அது தோஷம். அத மாதிரி வாஞ்சித அலாபத்த, வாஞ்சிதம் எது நம்ம ஸ்தாபிக்கணும்னு ஆசைப்பட்டோமோ இஷ்டப்பட்டோமோ அது விரோதமா போயிடுச்சு, விரோதமா போயிடுச்சு. அதனால நீங்க சொல்லக்கூடிய வக்ரானுமானம் ஒண்ணு இருக்குதே, அது எந்த சாத்தியத்தையும் சாதிக்காது, எந்த சாத்தியத்தையும் அது சாதிக்காது. எல்லாம் விருத்தமாதான் முடியும். அப்படி விருத்தமா முடியாதனால வச்சித்து சாத்திய சித்தியை நகடத்தே, சாத்தியத்தை சித்திக்கிறதுக்கோசரம் அதுக்கு என்ன கடத்தை, அது சரியாக இருக்காது. அதனால வக்ரானுமானம்ன்றது வேண்டாம் அப்படின்னு சாதிக்கிறாரு சுவாமியுடைய. இப்ப இதுல 5 அப்படின்னு சொல்றதுன்றது ஒரு கணக்கு தான். நம்ம நினைச்சா எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் தோஷங்கள், அல்லது எல்லாத்தையும் குறுக்கி இத்தனைன்னு சொல்ல வேண்டாம், 2 சொன்னாலே போதுமை, அதுலயே இதெல்லாம் அந்தர்கதம் உள்ளடங்கிட்டு போயிடும் அது அப்படின்னு சொல்றதுக்கும் வரும் அது. அதனால இந்த மாதிரி அனுமானம்ன்றது சத்தேதுவாகத்தான் இருக்கணும், துஷ்டஹேதுவாக இருக்கக்கூடாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிக்கிறார். இதுக்கு சொல்ல வேண்டிய உதாரணங்கள்லாம் போன இதுலயே சொல்லிட்டோம். அதனால அதை வச்சு இதை சமன்வயப்படுத்திக்கணும். இப்போ ஸ்லோகம் பாருங்க. வியாப்தி பக்ஷான்வயஸ்தேதி உபயம் அவிகலம் யஸ்ய ஹேதுஹு சசம்யக் ஆபாசௌ தத்விஹீனோ ததுபய விததிஹ ஸ்யாதனைகாந்திகாதிஹ தத் தத் வக்ரானுமான் உத்ரேக்ஷணமபி घटतेन क्वचित् साध्य सिद्धि सुव्याघातादि दोषात् अविषय नियते वाञ्छिता लाभतस्ते कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिनी श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. अस्मद्गुरुपरम्परायै नमः.